வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என தகவல். இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு. நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டம். சென்னை ஏரிகளில் குறைந்து வரும் நீர்மட்டம். குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிரான மு.க. ஸ்டாலின் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதியை மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பான அரசாணையை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி கடந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெறவிருந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதித்தார். இதனை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த அமர்வு நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மே மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் திட்டவட்டமான தேதியை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதனையடுத்து மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் பற்றி இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பனை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு அளித்துவிட்ட நிலையில் மத்திய அரசை கண்டித்து வரும் 26ஆம் தேதி புதுக்கோட்டையில் உண்ணாவிரதம் நடைபெறவுள்ளது. இதனிடையே ஆண்களும் பெண்களும் ONGC நிறுவனம் கையகப்படுத்திய விளைநிலங்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்தனர். இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை கல்லூரி மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்போ இது சம்மந்தமா போராடி கலெக்டர்கிட்ட கொண்ட மனு கொடுத்துருக்கு. எக்காரத்தை மட்டும் இந்த பகுதியில் விட மாட்டோம். அப்படி விட்டா தற்கொலை தான் நடக்கும். இங்கே பாலைவனம் ஆகி போயிடும். ஒரு 50 கிலோமீட்டருக்கு எந்த இதுவும் இருக்காது. புல் பூண்டு கூட முளைக்காது. விவசாயத்தை நம்பித்தான் நாங்கள் இந்த ஊருக்கா பொழைச்சிக்கு இருக்கிறோம். எங்களுக்கு கஞ்சி ஊத்துறதே அதான். கேஸ் எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்ட்டு இது ஒன்றா எங்களுக்கு குடி தண்ணீர் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது, விவசாயம் பண்ண முடியாது. நாங்கள் ஊர் காலியாகும். எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. அப்போ ஊரை விட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் எடுக்க விட மாட்டோம். வண்டி இங்கே வர விட மாட்டோம். தொலை போட விட மாட்டோம். எங்கள் உயிரை கொடுப்போம். புள்ளிய குட்டி குடும்பத்தோட வந்து உயிரை விடுவோம். ஒரு மாத காலமாக இந்த லீக்கேஜ் ஆனது வந்து கொண்டுள்ளது. இங்கு உள்ள விளைநிலங்கள் மழை பெய்தால் இந்த லீக்கேஜ் ஆனது எங்கும் பரவி விளைநிலங்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்பகுதி மக்களுக்கு தொற்றியுள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு நிறுத்த வேண்டும். தாது பொருள்லாம் வெளியில் ஏற்றிட்டு அதை எங்கள் மண்ணை குப்பையாக்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனா எங்கே போய் விவசாயம் பண்ணுறது? கடலில் போய் விவசாயம் பண்ணுறதா? அரசு எதை வேணாலும் நினைக்கிறதுக்காக ஒரு அரசு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை எங்களோட மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்டு, எங்களோட நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக வர வேண்டிய அரசு தான் எங்களுக்கு தேவை. இதுக்கு நாங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, எதுக்கு வேணாலும் அஞ்ச மாட்டோம். நெடுவாசலை சுற்றியுள்ள வடக்காடு, வானக்கன்காடு, கருக்காக்குறிச்சி, புல்லான் விடுதி, கோட்டைக்காடு போன்ற கிராமங்களிலும் இயற்கை எரிவாயு எடுக்கும் முயற்சியில் ONGC நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பற்றி நமது செய்தியாளர் சுபமுத்து பழம்பதி தரும் தகவல்களை கேட்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிபொருள் எடுப்பதற்கு மத்திய அரசு கடந்த 15ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இதனை கண்டித்து நெடுவாசல் கிராம மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சம்பந்தப்பட்ட நிலத்திற்கு ஆய்வு செய்ய வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை நெடுவாசல் கிராம மக்கள் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நெடுவாசலை சுற்றிய வனக்கன்காடு, வடகாடு உள்ளிட்ட மேலும் சில கிராமங்களில் மத்திய அரசின் ONGC நிறுவனம் எண்ணெய் எடுப்பதற்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. வனக்கன்காடு கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு ONGC நிறுவனம் ஆழ்குழாய் கிணறு அமைத்தது
அமைத்ததில் தற்போது எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து எண்ணெய் கசிவு வெளியேறுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இப்பிரச்சனை தலையிட்டு எரிபொருள் எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்வதோடு வானக்காடு கிராமத்தில் எண்ணெய் கசிவு ஏற்படுவதை தடுப்பதற்கும் அந்த கிணற்றை மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து சுபமுத்து பழம்பதி. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர் இருப்பு 1678 மில்லியன் கன அடியாக வெகுவாக குறைந்துவிட்ட நிலையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கிய ஏரிகளான பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரப்பாக்கம் ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கன அடியாகும். இந்த ஏரிகளில் கடந்த ஆண்டில் இதே நாளில் 8,331 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டில் இன்றைய நிலவரப்படி 1,678 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. இதனால் கடும் குடிநீர் பஞ்சம் உருவாகியுள்ளது. 3,231 மில்லியன் கன அடி மொத்த கொள்ளளவு உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் கடந்த ஆண்டு இதே நாளில் 2,095 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் பூண்டி நீர்த்தேக்கத்தில் 842 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. 881 மில்லியன் கன அடி மொத்த கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் கடந்த ஆண்டு இதே நாளில் 423 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்தது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் சோழவரம் ஏரியில் நீர் இருப்பானது வெகுவாக குறைந்து 40 மில்லியன் கன அடியாக உள்ளது. செங்குன்றம் புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3,300 மில்லியன் கன அடியாக இருக்கும் நிலையில் கடந்த ஆண்டு இதே நாளில் 2,815 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கடும் வறட்சி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் புழல் ஏரியில் 597 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. சென்னைக்கு நீர் வழங்கும் மிகப்பெரிய ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3,645 மில்லியன் கன அடி. கடந்த ஆண்டு கடும் வெள்ளப்பெருக்கால் நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் இதே நாளில் 2,998 மில்லியன் கன அடி நீர் இருப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு மழை குறைந்ததால் செம்பரம்பாக்கம் ஏரியில் 199 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனு நாளை காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 19ஆம் தேதி பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டவிரோதமானது என குறிப்பிட்டுள்ளார். ரகசிய வாக்கெடுப்பு என்ற கோரிக்கையை பேரவைத் தலைவர் நிராகரித்தார் என்றும் திட்டமிட்டே எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு ரகசிய வாக்கெடுப்பை நடத்தி இருக்கிறார் எனவும் கூறியுள்ளார். இதனால் வாக்கெடுப்பை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் இறுதி முடிவு எடுக்கும் வரை முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை ரீதியாக எந்த முடிவுகளையும் மேற்கொள்ள இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஜி. ரமேஷ், நீதிபதி ஆர். மனோகரன் அமர்வு இதனை அவசர வழக்காக விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை காலையில் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி திரு கே. பழனிசாமி அவர்கள் அரசின் மீது நம்பிக்கை உள்ளதாக கூறி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த தீர்மானம் தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலையில் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவித்ததை எதிர்த்து திமுகவின் செயல் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட இருந்த நிலையில் அது பட்டியலிடப்படாத சூழ்நிலையில் இன்று தலைமை நீதிமன்றம் முன்பு இந்த வழக்கினை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் மற்றும் செயலாளர் ஆகியோர் இந்த சட்டமன்ற செயல் குறிப்புகளில் சட்டவிரோதமாக சில திருத்தங்களை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை வைத்ததின் அடிப்படையில் இந்த வழக்கு நாளை காலை முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுவதை அடுத்து 53 தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது.
உத்தரப்பிரதேச மாநில பேரவையில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் 3 கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. இதனையடுத்து 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் 53 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது. இதனிடையே 12 மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமாஜ்வாதி, காங்கிரஸ் கூட்டணி, பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு நடைபெற்ற 53 தொகுதிகளில் இன்று மாலையுடன் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஓய்வு பெறுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் மும்பை உள்பட 10 மாநகராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தலை கூட்டணி அமைத்து எதிர்கொண்ட பாரதிய ஜனதாவும் சிவசேனை கட்சியும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக களமிறங்குகின்றன. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிடுவதால் உள்ளாட்சி தேர்தலில் கடும் போட்டி நிலவுகிறது. மும்பை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சரத்பவார் வாக்களித்தார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் நிதின் கட்கரி வாக்கை பதிவு செய்தார். வாக்குப்பதிவையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. महाराष्ट्रातली जनता सगळ्या महानगरपालिका आणि जिल्हा परिषदेमध्ये 70% वरती मतदान होईल असं मला विश्वास आहे आणि म्हणून माझी विनंती आहे की सगळ्यांनी मतदानाला यावं, मतदान कोणालाही करावं पण मतदानाचा हक्क बजवावा आणि यातूनच आपली लोकशाही यशस्वी होईल. वो 50 साल में नहीं हुआ उतना काम अब नागपुर में हो रहा है. शिवसेना मुंबई की जनता का सामना कर नहीं पा रही है और शिवसेना मुंबई के विषय, मुंबई को इतने साल उन्होंने लूटा, खड्डा मुक्त मुंबई. इस बार देवेंद्र फडणवीस के नेतृत्व में भाजपा को मुंबई में संपूर्ण बहुमत मिलेगा. Good work for Bombay City. And we think any party should come, that they should do the good work. Okay, இமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு இருந்த நிலையில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் மாநிலத்தின் உயரமான பகுதிகளில் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இந்த மழை விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ள நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளும் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேலை மற்றும் மற்ற தேவைகளுக்காக வெளியிடங்களுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் எல்லைப் பகுதி வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றோர் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி மாவட்டம் கேரி பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் சிலர் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றனர். அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு விரட்டியடித்தனர். இதில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். அவரிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கியும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கீழடி பகுதியில் மீண்டும் அகழாய்வு பணி, மத்திய கலாச்சார அமைச்சகம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை பற்றி முதல்வர் பழனிசாமி அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இரு கட்சிகளும் நடந்து கொண்ட விதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். காலம் சென்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய மரணம் குறித்து இதற்கு முந்தைய முதல்வர் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம் என்று சொல்லியிருந்தார். அதுவும் இந்த முதல் அறிக்கையில் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன். வராதது ஒரு ஏமாற்றமாகத்தான் நான் கருதுகின்றேன்.
சிவகங்கை அருகே உள்ள கீழடியில் அகழாய்வு பணிகளை மீண்டும் தொடங்க மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில் புதையுண்ட ஒரு பழங்கால நகரத்தை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். 5300 தொல்பொருட்களும் இங்கே கிடைத்துள்ளன. கிபி 300 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரையிலான அரிய பொருட்கள் இங்கே கிடைத்த நிலையில் அவற்றை பெங்களூருக்கு எடுத்து செல்ல மத்திய தொல்லியல் துறை முயன்றதால் சர்ச்சை ஏற்பட்டது. கீழடியில் உள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைக்க அருங்காட்சியகம் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தமிழக அரசு பதில் அளிக்கவில்லை என தலைமை தொல்லியல் அலுவலர் கூறியிருந்தார். 2 ஆண்டுகளாக கீழடியில் நடந்து வந்த அகழாய்வு பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். இதனையடுத்து கீழடியில் அகழாய்வு பணிகளை மீண்டும் தொடங்க மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா உத்தரவிட்டுள்ளார். இதற்கு திமுக, மார்க்சிய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. டாடா நிறுவன தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் இன்று பதவியேற்றார். டாடா குழும நிறுவனங்களின் தலைவர் பதவியிலிருந்து சைரஸ் மிஸ்திரி நீக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த என் சந்திரசேகரன் புதிய தலைவராக தேர்வானார். தலைவராக தேர்வான அவர் இன்று காலை மும்பையில் உள்ள டாடா நிறுவன அலுவலகத்தில் பதவி பொறுப்பேற்றார். 10வது ஐபிஎல் போட்டிகளுக்காக பெங்களூருவில் நடைபெற்ற ஏலத்தில் தமிழக வீரர் நடராஜன் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது பற்றி அவருடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ், சாந்தா தம்பதியினரின் மகன் நடராஜன். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நடராஜன் சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். 2014ஆம் ஆண்டு ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் இவர் சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி பாராட்டுகளை பெற்றார். பின்னர் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகளில் சிறப்பாக ஆடினார். இதனிடையே பெங்களூருவில் 10வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்காக வீரர்களை ஏலம் எடுத்தபோது பஞ்சாப் அணி நடராஜனை 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. இதுபற்றி நடராஜனின் பெற்றோர், உடன் பிறந்தோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஃபீலிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது சொல்லவே முடியல, அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்சி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே சேலத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். கிராமத்து பேர் வந்து சின்னப்பம்பட்டி. ஸோ அங்கேருந்து வரேன். அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அம்மா வந்து ரோட்டு ஓரத்தில் சிக்கன் கடை வச்சுருக்காங்க. அப்பா வந்து டெய்லியும் இந்த சேரீலாம் நெய்வாங்கள்ல, ஸோ அதுக்கு போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு நான் டென்னிஸ் பால் ஆரம்பிச்சக்கப்போ அங்கேருந்து என்ன யோசிச்சேன்னா ஸ்டேட்டுக்கே ரெப்ரசென்ட் பண்ணோம். அது ஒரு எய்மாக இருந்தது. பார்த்தீங்களா, ரஞ்சி ட்ராஃபி, ஸ்டேட்ஸ் எதுவும் ஆடாமையே ஐபிஎல் ப்ரூவ் பண்ணி நிறைய பேர் இந்தியா ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே போயிட்டு இன்னும் நான் பண்ணுவேன். அவன் 6வதுலேருந்தே பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருந்து கிரிக்கெட்னா அவனுக்கு நம்ம குரு. சோறு கூட திங்க மாட்டான், கிரிக்கெட்னா அப்படி ஓடுவான். ஆனால் அந்த அளவுக்கு வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அதுக்கு அளவுக்கு என் பையன் இங்கே விளையாடினா, அப்புறம் அங்கே விளையாடுந்து திண்டுக்கல்லில் நல்லா விளையாடுன்னு பேர் எடுத்தான். ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வரமாட்டான் அப்படிங்கிறதுல நாங்கள்லாம் நினச்சி கூட பார்க்கலாம். இந்த அளவுக்கு அவன் வருவான்னு விட்டு அவங்களே படித்து விளையாடி எல்லாமே இது பண்ணது. அப்புறம் இந்த அளவுக்கு விளையாட்டுக்கு கொண்டு போனது ஜேபிங்கிறவர் தான். அப்புறம் நாங்கள் அவர் போக்குலேயே படிப்புக்கும் விளையாட்டுக்கும் அவன் போக்குலேயே விட்டுருவோங்க. அவன் விளையாடுறதுக்கு பேட்டு கேட்பான். பேட்டு இருந்தால் தான் பசங்க விளையாட்டுக்கு சேர்த்திக்கிறாமாங்க. ஏன்னா பேட்டு வாங்கியிருந்தே கொடுத்துருக்குறோம். அது அப்போ இங்கெல்லாம் பேட்டு விற்காதுங்க. சேலத்துக்கு காசு கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட கொடுத்துட்டு வாங்கியாந்து கொடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வந்து ஐபிஎல்லில் செலக்ட் ஆனதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்து லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர். அவன் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்னா தான் இன்ட்ரெஸ்ட். எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டே தான் விளையாண்டுட்டு இருப்பான். 6th-லேருந்து 12th வரைக்கும் கிரிக்கெட்டே தான் விளையாண்டுட்டு இருந்தான். டிஎன்பிஎல்லில் வந்து செலக்ட் ஆனால் திண்டுக்கல் டீமில் வந்து விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் அண்ணா வந்து செலக்ட் ஆனோன்ட்டு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இப்போ ஐபிஎல்லில் வந்து பஞ்சாப் டீமில் அண்ணா செலக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அண்ணன் இதில் செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனோட திறமைக்கு தான் இந்த இது கிடச்சிருக்குது. அவனோட பவுலிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா சின்ன வயசுலேருந்தே விளையாடுவான். பரீட்சை கூட போகாமல் அவன் இது கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கான். கன்ஃபார்மாக அவன் இந்திய டீமில் செலக்ட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவன் நல்லா விளையாடுவான். கங்க்ராச்சுலேஷன். அவனுக்கு ரொம்ப நேரில் கூட பார்க்க முடியல. ஆனால் திருப்பூர் அருகே பனியன் நிறுவன பேருந்து விபத்துக்குள்ளானதில் 30 தொழிலாளர்கள் காயமுற்றனர். திருப்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் பனியன் நிறுவன தொழிலாளர்கள் பேருந்தில் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மாணிக்காபுரம் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 30க்கும் அதிகமான தொழிலாளர்கள் காயமுற்றனர். ஒரு சிலர் படுகாயமுற்றனர். இதனை கண்ட கிராம மக்கள் காயமுற்றவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக ஊத்துக்குளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் வருகைக்கு எதிர்ப்பு. பிரிட்டனில் பல்வேறு தரப்பினரும் கடும் முழக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிரிட்டன் வருகைக்கு அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபராக புதிதாக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்பின் அதிரடி அறிவிப்புகளால் பல்வேறு நாடுகளும் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. 7 நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதித்தது முதல் குடியுரிமை தொடர்பான கட்டுப்பாடுகளையும் டிரம்ப் விதித்துள்ளார். அவரது இந்த முடிவுகள் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவரது பிரிட்டன் வருகைக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வருகை குறித்த தேதி இன்னமும் முடிவாகாத நிலையில் லண்டனில் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வணிக வளாகத்தின் மீது விமானம் மோதி வெடித்து சிதறியதில் 5 பேர் பலியானார்கள். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 5 பேர் கோல்ஃப் விளையாடுவதற்காக சிறு ரக பீச் கிராஃப்ட் சூப்பர் கிங் விமானத்தில் கிங் தீவுக்கு இன்று காலை புறப்பட்டார்கள். எதிர்பாராத விதமாக இந்த விமானம் மெல்பர்ன் நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி வணிக வளாகத்தின் மீது மோதி வெடித்து சிதறியது. விமானத்தின் சக்கரங்கள் அருகில் உள்ள நெடுஞ்சாலையில் போய் விழுந்தன. விமான உதிரி பாகங்கள் ஆங்காங்கே சிதறி தீப்பிடித்து எரிந்தன. இதனால் வணிக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சில கார்களும் தீக்கிரையாகின. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 5 பேரும் பலியானார்கள். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் முனைப்புடன் அங்கே நடந்து வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையிலான லாவர் கோப்பை டென்னிஸ் தொடருக்கு மக்கள் ஆதரவை அதிகரிக்கும் வகையில் ரோஜர் ஃபெடரர் உள்ளிட்டோர் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகளோடு உலகின் மற்ற நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் விளையாடும் வகையிலான லாவர் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளன. போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கும் நிலையில் விற்பனையை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரரும் செக்கோஸ்லோவாக்கியாவின் தாமஸ் பெர்டிச்சும் படகு ஒன்றில் டென்னிஸ் விளையாடி மக்களின் ஆதரவை பெற்றனர். செக்கோஸ்லோவாக்கியாவின் பிராக் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சார்லஸ் பாலத்தின் கீழே நடைபெற்ற இந்த போட்டியை பலரும் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என தகவல். இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு. நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டம். சென்னை ஏரிகளில் குறைந்து வரும் நீர்மட்டம். குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிரான மு.க. ஸ்டாலின் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.